ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நொறுங்குண்ட இருதயம். 51ஆம் சங்கீதம் 16-17 வசனங்கள் சொல்லுகிறது, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தரண்டை வரும்போது கர்த்தருடைய உள்ளம் உருகுகிறது. அவர் அன்போடு உங்களை அரவணைக்க தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். ஒருவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் தன் பாவங்களுக்காக கதறி அழும்போது கர்த்தருடைய பாவ மன்னிப்பின் கரம் அவனை தொட்டு கழுவி சுத்திகரிக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா 57:15, நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். சிந்தித்து பாருங்கள். ஒரு பொற்கட்டியை சுரங்கத்திலிருந்து பெயர்த்தி எடுக்கிறார்கள். முதலில் அதை அடித்து நொறுக்குகிறார்கள். அதற்கு பிறகு உலையிலே வைத்து காய்ச்சுகிறார்கள். நொறுக்கப்பட்ட அந்த கட்டி பசும் பொன்னாகி பின்னர் அழகிய ஆபரணங்களாக மாறிவிடுகின்றன. சோதனை உங்கள் இருதயத்தை நொறுக்கும் போது நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். யோபு பக்தனின் வாழ்க்கையில் அவர் எத்தனை பாடுகளின் வழியாக கடந்து சென்று நொறுக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்தார். அத்தனையும் அவருக்கு ஆசீர்வாதமாய் மாறியதல்லவா? ரோஜா மலரை பாருங்கள். வாசனை தைலம் எடுப்பதற்காக அதை கசக்கி பிழிகிறார்கள். நீங்கள் கர்த்தருக்காக நற்கந்தமாக வாசனை வீசும்படி கர்த்தர் நடத்தும் பாதைகளில் மகிழ்ச்சியோடு நடப்பீர்களா? நலத தைலம் குப்பியினுள் அடங்கியிருக்கிற வரையிலும் அது வாசனை வீசாது. ஆனால் அது உடைக்கப்பட்டு கிறிஸ்துவின் பாதத்தில் ஊற்றப்பட்ட போதோ அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தின் வாசனையால் பரிமளித்தது. அதை போலவே உங்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு கண்ணீரானது கிறிஸ்துவின் பாதத்தில் ஊற்றப்படும் போது பரலோகம் அதை அறிந்து கொள்ளும். நொறுங்குண்ட உள்ளத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் ஊக்கமான ஜெபமானது பரலோகத்தை நோக்கியே செல்லும். இயேசு தன் கைகளில் அப்பத்தை எடுத்தபோது அதை பிட்டார். பிட்கப்பட்டு உடைக்கப்பட்ட அந்த அப்பமானது கிறிஸ்து சிலுவையிலே நொறுக்கப்படுவதற்கு நிழலாட்டமாயிருந்தது. சிலுவையிலே அவருடைய சரீரம் நார் நாராக கிழிக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். தேவப்பிள்ளைகளே, உங்களுக்காக நொறுக்கப்பட்ட தேவகுமாரனை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் உடைந்த உள்ளங்களின் வேதனையை அறிவார். உங்கள் கண்ணீரை புறக்கணித்துவிட்டு அவர் ஒருபோதும் கடந்து செல்ல மாட்டார். உங்கள் உடைந்த உள்ளமானது அவருடைய இருதயத்தை உருக்குகிறது. அவர் தம்முடைய பொற்கரத்தினாலே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இன்றைய நினைவிற்கு 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 41 மற்றும் 42 அதிகாரங்கள், மாலை
மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1 23 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தர் பக்கம் திரும்புங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.